அடுத்த டாபிக் என்னென்னா ட்ரையாக். சரியா, ட்ரையாக்ங்கிறது ஒன்றுமே இல்லைடா, ஒரு சிம்பிளான விஷயம் தான். என்னென்னா ட்ரையோடு ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ட்ரையோடுனா என்னென்னு நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ டயோடுனா என்ன, ரெண்டு. டைக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம். ட்ரைக்குன்னா மூணுன்னு அர்த்தம். மூணு இருக்கக்கூடிய ஓடுனா என்னென்னா டெர்மினலில் வந்து மோஸ்ட்லி ஓடுன்னு சொல்லுவோம். சரியா, அப்படி இருக்கும்போது இது மெயின் டெர்மினல், இது மெயின் டெர்மினல் டு கேட். இது எதனால் மெயின் டெர்மினல், இங்கே மெயின் டெர்மினல் டூ கேட்டுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. நார்மலாக வந்து நம்ம வந்து எஸ்சிஆரில் பார்த்தம் போது ஆனோடு கேத்தோடு கேட்டுன்னு பார்த்துருப்போம். இங்கே மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 கேட்டுன்னு பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா, இங்கே உண்மையிலே ஆக்சுவலாக பார்த்தோன்னா கேத்தோடு ஆனோடுன்ற ஒரு டெர்மினலே கிடையாது இங்கே. சரியா, அப்படி இருக்கும்போது என்ன தாண்டா இருக்கும் அப்போ, எதனால் இங்கே மெயின் டெர்மினல் கொடுத்துருக்காங்கன்றதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே நம்ம இங்கே பார்த்த மாதிரியே, அதாவது எஸ்சிஆரில் பார்த்த மாதிரியே இங்கே 2 எஸ்சிஆர் இருக்குது. ஓகேவா, 2 எஸ்சிஆர், அதாவது இந்த பிஎன்பிஎன் நம்ம பார்த்த மாதிரியே இங்கே 2 பிஎன்பிஎன் இருக்குது. அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், 2 பிஎன்பிஎன் இருக்குது. ஓகேவா, இங்கே என்பிஎன்பின்னு இருக்குது. அதாவது இங்கே ஒரு நேராக இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே அதுக்கு ரிவர்ஸாக அப்படியே கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கவனிச்சிங்கன்னா பியும் எண்ணும் ஒரே சைடில் இருக்கும், இங்கே எண்ணும் பியும் ஒரே சைடில் இருக்குது. அதாவது நம்ம வந்து இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இங்கே வந்து பாசிட்டிவ் நான் கொடுக்குறேன்னா அந்த பாசிட்டிவ் வந்து பிக்கு வந்து அது கனெக்ட் ஆகிருந்தால் அது அங்கே ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருந்திருக்கணும், எனக்கு கனெக்ட் ஆகிருந்தால் ரிவர்ஸ் பயாஸ்டாக இருந்திருக்கணும். அதாவது நம்ம ஒரு டெர்மினலில் வந்து ஆனோடோ கேத்தோடான்னு வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால் MT1 மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2ன்றத மாதிரி கொடுத்துட்றோம். ஓகேவா, அதுக்கான சிம்பிள் இது தான். ஓகேவா, நம்ம அங்கே பார்த்ததுல என்ன ஒரே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க, இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே பெருசாக இல்லை. தைரிஸ்டர், இந்த வேர்ட் தைரிஸ்டர்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா, இந்த தைரிஸ்டர்னா என்னென்னா 3 டெர்மினல் இருக்கக்கூடிய டிவைஸை நம்ம தைரிஸ்டர் சொல்லுவோம். இந்த தைரிஸ்டர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டிவைசஸ் தான் எஸ்சிஆர், ட்ரையாக்கு, டயாக்கு இதெல்லாம். ஓகேவா, இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரையாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் அதான் சொன்னேன்ல, இங்கே வந்து போத் மெயின் டெர்மினல் MT1 and MT2 ஆர் கனெக்டட் வித் P and N region ஆஃப் போத் த எஸ்சிஆர் ஸோ தட் இட் கேன் கண்டக்ட் கரண்ட் இன் போத் த டைரக்ஷன். இதோடைய மெயினான ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா, நம்ம அங்கே வந்து எஸ்சிஆரில் பார்த்த வரைக்கும் அதால் ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பாசிட்டிவ் எடுத்து P ரீஜன்லையும் நெகட்டிவ் எடுத்து N ரீஜன்லையும் கனெக்ட் பண்ணால் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்படியே உல்ட்டா பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது மூலியமாக நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அதை ஒரு சைடு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக பார்த்தோம். இப்போ 2 எஸ்சிஆரை நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம டிவைஸ் வந்து இப்போது இந்த ட்ரையாக் வந்து 2 பக்கமும் கண்டக்ட் பண்ணோம். 2 பக்கம் கண்டக்ட் பண்ணுறதுனால இட் ஹேஸ் மோர் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம்ல. அது மாதிரி இதில் நிறைய எஃபிஷியன்ட், இதால் 2 பக்கமும் கண்டக்ட் பண்ண முடியும். ட்ரையாக் இஸ் அ பை டைரக்ஷனல் ஸ்விட்ச். இட் கேன் கண்டக்ட் இன் போத் டைரக்ஷன் பட் இட் இஸ் நாட் சிமெட்ரிக்கல், இட் இஸ் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் நம்ம சிம்பிளாக தெரியும், அதாவது ஒரே மாதிரி இருந்ததுன்னா சிமெட்ரி, ஒரே மாதிரி இல்லைனா ஏசிமெட்ரி. இங்கே ஏசிமெட்ரின்ற எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கேட்டை வந்து நம்ம வந்து நடுவில் கனெக்ட் பண்ணலை, அதாவது என்பிக்கு நடுவில் கனெக்ட் பண்ணல. அங்கேயும் நம்ம கவனிச்சிருப்போம், நடுவில் கனெக்ட் பண்ண மாட்டோம். எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா அது வந்து அதோட எலக்ட்ரிக்கல் ஆப்டிமம் கேரக்டரிஸ்டிக்கை வந்து அது ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா, அதனால் கேட்டை நம்ம எடுத்து, அதாவது இந்த டெர்மினலுக்கு பக்கத்துலையும் இந்த டெர்மினலுக்கு தூரமாகவும் வச்சோன்னா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும்ல, அதனால் கேட்டை வந்து அப்படி வச்சுருக்கோம். இந்த ஆப்ரேஷனை அடுத்த வீடியோவில் போடுறேன்.